ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி க்ரீன் கலர் வாட்டர்மெலன் வச்சு தான் மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். அதாவது நார்மலாக நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கிற வாட்டர்மெலன் இருக்காது. இது வந்து நார்மலாக எப்போவுமே கிடைக்கும். அது சீசன் அப்போ தான் கிடைக்கும் அந்த வாட்டர்மெலன். இது வரைக்கும் வாங்கினதே இல்லை அப்படின்றதுனால இந்த தடவை இதை வாங்கி வாட்டர்மெலன் மில்க் ஷேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஏன்னா இப்போ செப்டம்பர் மாதத்தில் கொளுத்துற வெயில், மே மாத வெயில் மாதிரி அப்படி அடிக்குது. அதனால் சில்லுன்னு ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஹனி, உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஹனி எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பச்சை பால் சேர்த்துனா சேராது. அதனால் நான் காய்ச்சி நல்லா ஆற வச்சு சில்னஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வாட்டர்மெலன் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. ஏன்னா ஃபுல்லாக சேர்த்து பிளெண்ட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இதில் விதைகள்னு பார்த்திங்கன்னா விதைகள் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதனால் நான் அப்படியே சேர்த்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்திக்கோங்க, உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஸ்வீட்டாக இது இல்லைங்க. இந்த வாட்டர்மெலன் எனக்கு ஸ்வீட் இல்லை. வேறு எப்படி எனக்கு ஸ்வீட்டாக இருக்கும்னு தெரியல. ஆனால் அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு பிறகு இந்த வாட்டர்மெலன் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் நான் ஹனி சேர்த்திக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர்மெலன் சேர்த்துட்டு பால் 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்திருக்கேன். இதை அடுத்த சிப்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு இதை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக ஸ்மூத்தி மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டைனர் வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக வடிகட்டுறதா இருந்தால் இந்த டீ வடிகட்டுற வடிகட்டில் கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் இந்த மாதிரி ஸ்டைனரில் தான் நான் வடிகட்டுறேன், ஜூஸ் வடிகட்டுற வடிகட்டில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டிட்டு மீதி இருக்கிறதையும் இதை பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இதையும் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 சிப்ட்டு மொத்தம். இப்போ ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எனக்கு தாராளமாக 2 டம்ளர் கிடச்சிச்சிங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அதில் ஒன்றும் சக்கை, அதாவது விதைகள் இருந்தால் தான் உங்களுக்கு சக்கை வரும். அப்படி ஒன்றும் எனக்கு சக்கை எதுவுமே வரலைங்க. நல்லா கொஞ்சம் இது குடிக்கும் போது லைட்டாக திரியாக தான் இருக்கும். இல்லை எனக்கு நல்லா ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணணுன்னா நீங்கள் இந்த டீ வடிகட்டுற வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இது எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நாங்கள் இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, எடுத்து வச்சுட்டா. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் பாருங்கள், நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஒரு டம்ளரில் கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இதில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ கூலிங்காக வேணும்னா நீங்கள் இதுக்கு ஒரு மூடி வரும் பார்த்திங்களா, அந்த மூடியை போட்டு நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிள்ளைங்க ஈவினிங் வரும்போது நம்ம நல்லா சில்லுன்னு கொடுக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஒரு டம்ளரில் இப்போ சர்வ் பண்ணி குடிக்கலாங்க. ஏன்னா பால் நான் சில்லுன்னு எடுத்திருக்கேன். அதனால் அப்படியே குடிக்கலாம் டைரெக்டாக. அவ்வளோதாங்க, டம்ளரில் சர்வ் பண்ணியாச்சு. சூப்பரான அருமையான வாட்டர்மெலன் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.